நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று நம் அனைவரையும் பெயர் சொல்லி இந்நன்னாளில் வேலூர் மறைமாவட்டம் என்ற ஒரே குடும்பமாக நம்மை இணைத்துள்ள நம் எல்லாம் வல்ல இறைவனின் அருளை நாடி இந்நாளின் நிகழ்வுகளை நாம் துவங்குவோம். அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, வரம் கொடுத்தாயே பணி வாழ்வில் நான் நிலைக்க. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. அளவற்ற மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிம்மதியும் உம்மை பின்பற்றுகின்ற ஆர்வமும் என்றும் பெருக செய்வீராக. தூய ஆவியாரின் ஆற்றலால் நிறைந்து திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூய மார்க்கு நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, உயிருள்ள வார்த்தைகள் 13 முதல் 16 முடிய. சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்குள் நுழைய மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் 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 ஹலோ 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 ஹலோ. சூப்பர் சூப்பர். இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதுதான் என்னுடைய எய்ம். ஆயர்தந்தனுடைய கனவு அதுதான். நீங்கள் பிள்ளைங்களை கூப்பிடுங்க, அவங்க மகிழ்ச்சியாக ஒரு நாள் இங்கே இருக்கணும், நம்ம குரு மாணவர்களை பார்க்கணும், அவங்கள பார்த்து அவங்களுக்கும் ஃபாதர் ஆகணும்னு விருப்பம் இருந்தால், கடவுளுடைய ஆசை இருந்தால் அது நடக்கலாம். மற்றபடி உங்களை யாரும் இங்கே கம்பல் பண்ண போகிறதில்ல. சரியா? அதனால் நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் தான் இன்ற விழா நாயகர். பிறந்தவரை போற்றி துதியும் மனமே.
பிறந்தவரை போற்றி துதியும் மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே. Joy to the world, the Lord has come. Let her receive our King. Let every heart prepare Him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. Joy to the world, the Savior reigns. Let men their songs employ. Where fields and floods, rocks, hills and plains, repeat the sounding joy, repeat the sounding joy, repeat, repeat the sounding joy. Joy to the world, the Lord has come. Let her receive our King. Let every heart prepare Him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven nature sing. ராஜா ஓடி வந்தாரா, நம்ம ஏழைகளை தேடி வந்தாரா. நாட்டுப்புற வீட்டுல மாட்டுக்கொட்டா வீட்டுல பாலகனா பிறந்து போட்டாரா. இயேசு ராஜா ஓடி வந்தாரா, நம்ம ஏழைகளை தேடி வந்தாரா. மாட்டுப்புற வீட்டுல மாட்டுக்கொட்டா வீட்டுல பாலகனா பிறந்து போட்டாரா. ஊருலதான் யாரும் இல்லைங்க, அந்த ஏரி பக்கம் ஆடு மாடுங்க. ஊருலதான் யாரும் இல்லைங்க, அந்த ஏரி பக்கம் ஆடு மாடுங்க. துன்பத்துல பாருங்க இயேசுநாத பேருங்க, அருள்வாரி வழங்குவாருங்க. துன்பத்துல பாருங்க இயேசுநாத பேருங்க, அருள்வாரி வழங்குவாருங்க. இயேசு ராஜா ஓடி வந்தாரா, நம்ம ஏழைகளை தேடி வந்தாரா. நாட்டுப்புற ஊர்ல மாட்டுக்கொட்டா வீட்டுல பாலகனா பிறந்து போட்டாரா. இயேசு ராஜா ஓடி வந்தாரா. ராத்திரியில
காலையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே. ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டு
நாங்கள் இயேசுவின் சீடர்கள், நாங்கள் இயேசுவின் பணியாளர்கள். பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் எல்லாருமே இயேசுவின் கண்மணிகளாக, இயேசுவின் குழந்தைகளாக இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இயேசுவின் நண்பர்களாக மாற போகிறீங்க. இப்போயே நண்பர்கள் தான். அவர் உங்களை தேர்ந்தெடுத்துட்ட பிறகு நண்பர்களாக மாற போகிறீங்க. அதன் பிறகு உங்களை தேர்ந்தெடுத்துட்ட பிறகு இயேசுவினுடைய சீடர்களாக, பணியாளர்களாக நீங்கள் மாற போகிறீங்க. ஓகே. கடவுள் எப்படி வேணுமென்றாலும் நம்மை முடையலாம். அவர் கையில் நம்ம களிமண் போல இருக்கிறோம். எவ்வளோ அழகான பாத்திரமாக அவர் நம்மை வரைய முடியும். அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நான் சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த சிறகடிக்கிற வயசு. நாங்களாம் சாமியாராக படிக்கிறதுக்கு போகிறது முன்னாடி மாணவர்களாக இருக்கிற பொழுது எந்த இதுவில் செல்ஃபோன் கிடையாது, தொலைக்காட்சி பெட்டி அந்த தெருவுக்கே இல்லை, ஊருக்கே ஒன்று தான் இருக்கும். வேறு எந்த வாய்ப்புகள் வசதிகளும் கிடையாது. ஆனால் இந்த சூழ்நிலையில் நிறைய செல்ஃபோன், எல்லார் கையிலும் செல்ஃபோனு, டிவி மற்ற எல்லாம் இருக்கிற காலத்தில் நீங்கள் உங்களை கடவுளுக்கு ஒரு குருவாக ஒப்படைத்தீர்கள் என்றால் அதுதான் மிகப்பெரிய பரி. இதை குருத்துவத்துக்கு என்ன சொல்லுங்க, இந்த அழைப்புக்கு கிராட்யூட்டஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு கொடையை கடவுள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். கடவுள் உங்களுக்கு கொடுக்க. அப்போ நீங்கள் இது கொஞ்சம் நல்லா தேர்ந்து தெளியணும். நான் சொன்னது போல் அந்த 7 அடையாளங்கள், சின்ன சின்ன அடையாளங்கள் உங்களுக்குள்ளே கொஞ்சம் இருக்குதா அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கணும். அப்படி இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணுறது? சில நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் சொன்ன நான் சாமியாராக போகிறேன்னு சொன்னாங்க, என்ன பண்ணுவாங்க? அவங்க வெரி குட் சாமியார் போகணுன்னு சொல்லுவாங்களே, என்ன பண்ணுவாங்க? எல்லாம் சேர்ந்து கலாய்ப்பாங்க, வெறுப்பேற்றுவாங்க. இல்லை பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க? சில நேரத்தில் அப்படி இருக்கும். அப்போ உங்களுக்கு உண்மையாலே அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் பெற்றோர்கிட்ட பேசலாம், உங்கள் பங்கு தந்தைக்கிட்ட பேசலாம், இல்லை உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட போய் பேசலாம். இந்த ஆர்வம் இருக்கிறவர்கள் இப்படி உங்களுடைய ஆர்வத்தை முதல்ல சொல்லுங்கள். அவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு வழிநடத்துவார். சரியா? ஓகே. கரம் தட்டி நம்ம சகோதரனை உற்சாகப்படுத்தலாம். குண்டாடான அட்டியோகனே எண்ணி 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 என்ன மல்லே 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 குயியல்ல ಜೋಣಿಯೋಗನೇ ಎನ್ನ ಕಣ್ಣೆ 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 ಎನ್ನ ರಾಣಿ 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 ಚೆಂಬೂನ ನೀರ ಎತ್ತಿ ಸತ್ಯದಾರಿ ಬಪ್ಪನೆಗ ನೋಡಿದನೇ ಮಣಿ ಸಿಟ್ಟಕ್ಕಿಲೆ ಸಿಗ್ಗು ಏನಗಾರನೆ ಗಟ್ಟಿಕರನ್ನ ಇಬ್ಬನ್ನೇ ಊತೋಟ ಹೊರದ ಒಣಗಿ ನೀ
ಬಪ್ಪನೆ ಹೂ ಎಲ್ಲ ಉಣತರನೆ ನಿನ್ನ ಹುಟ್ಟುಗ ಸೋತರನೆ ಮಣಿ ಸಿಟ್ಟಕ್ಕಿಲ್ಲೆ ಸಿಗ್ಗು ಏನಗಾರನೆ ಗಟ್ಟಿಕರನ್ನ ಇಬ್ಬನೆ ಹೂತೋಟ ಹೊರದ ಒಣಗಿ ನೀ ಬಪ್ಪನೆ ಹೂ ಎಲ್ಲ ಉಣತರನೆ ನಿನ್ನ ಹುಟ್ಟುಗ ಸೋತರನೆ ಯೋಗನೆ ಓ ಎಣ್ಣೆ 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 ಎನ್ನ ಮಲ್ಲೆ 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 ಕುಯ್ಯಳ್ಳ ಜೋಣಿ ಯೋಗನೆ ಎನ್ನ ಕಣ್ಣೆ ಕಣ್ಣೆ ಕಣ್ಣಿ ರಾಣಿ ರಾಣಿ ಚೆಂಬೂನ ನೀರ ಎತ್ತಿ ಸತ್ತಿದಾರಿ ಬಪ್ಪನೆಗ ನೋಡಿದನೆ எனக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம், 3 ஜெபமாலை வச்சுக்கிற பழக்கம். கழுத்தில் ஒன்று போட்டுக்கணும், என்னுடைய பேக் ட்ராவலிங் பேக்கில் ஒன்று வச்சுப்பேன், என்னுடைய படுக்கையில் ஒன்று வச்சுப்பேன். 3 ஜெபமாலை. ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபிக்காமல் ஒரு குருவினுடைய வாழ்க்கை கடந்து போகாது. ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லும். பிரதர்ஸ்க்கு கேட்டு பாருங்க, அவங்கள்ட்ட ஒவ்வொருவரும் ஜெபமாலை வச்சுருப்பாங்க, ஜெபமாலை ஜெபிப்பாங்க. சரி, நான் ஒரு பரிசு தர போகிறேன். உங்களுக்கு கிருபதையாவது மாதா இருக்கிற ஜெபம் யாருக்கு தெரியும், அதிகமாக தெரியும்? கரெக்டாக சொல்லுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கண்ணீர் கனவா என்று பிள்ளாப்பித்த விது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உடைய தயமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பேரலும். இதன்றி நாங்கள் பரதேச கடந்த பிற்பாடு உம் திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துநாதரது பெருஜெஸ்மார் தரிசனத்தை எங்களுக்கு தந்தரலும். கிருபாகரே, தயவரே, பெரும் ரசமுள்ள கன்னிமரியே, ஆமென்.
இன்னொரு ஜெபம் இருக்கிறது. மிகவும் இரக்கமுள்ள தாய் யாருக்கு தெரியும்? மிகவும் இரக்கமுள்ள தாயே அது அடைக்கலமாக ஓடி வந்தோம். அந்த ஜெபம் தெரியுமா? பள்ளிக்கொண்டா தெரியுமா? பயங்கரமாக வந்துக்கிறீங்க. அது தெரியும், அந்த ஜெபம் தெரியும். சரி, உனக்கு பிரதர் அது ஓகே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். நசரேன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நீயே என் கனவிலும் நீயே நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர்